வணக்கம். மன்னார் மறைமாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெவனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சமகால சூழலில் இளையோர் எதிர்நோக்கும் சவால்கள் கருத்தரங்கு முருங்கன் பங்கில் நடைபெற்றது. கூமாங்குளம் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. வேப்பங்குளம் பங்கில் நற்கருணை ஆண்டவர் பவனி பக்தி பூர்வமாக நடைபெற்றது. தொடர்வன விரிவான செய்திகள். சமகால சூழலில் இளையோர் எதிர்நோக்கும் சவால்கள் கருத்தரங்கு முருங்கன் பங்கில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 மணிக்கு மூவரு கடவுள் பெருவிழா ஞாயிறு திருப்பலியும் தொடர்ந்து இளையோருக்கான சிறப்பு கருத்தமர்வும் சமகால சூழலில் இளையோர் எதிர்நோக்கும் சவால்கள் என்னும் தலைப்பில் கலையருவி சமூக தொடர்பு ஆணைக்குழுவின் இயக்குனர் அருட்பணி லக்ஷன் டி சில்வா அடிகளாரின் தலைமையில் முருங்கன் பங்கு தந்தை அருட்பணி ராசநாயகம் அடிகளார் மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி ரஜீவன் அடிகளார் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் முருங்கன் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பலியில் மூவரு இறைவன் பெருவிழா ஒரே கடவுள் 3 ஆட்கள் எவ்வாறு ஒன்றாயிருக்கின்றார்கள், பெற்றோர் எவ்வாறு இன்றைய இளையோர் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக உடனிருந்து பயணிப்பது பற்றி இறைவார்த்தையின் வழியிலே மறையுரையாற்றினார். திருப்பலியை தொடர்ந்து இளையோருக்கான சிறப்பு கருத்தமர்வு முருங்கன் கிறிஸ்து அரசர் ஆலய மெய்ப்பு பணி மண்டபத்தில் இடம்பெற்றது. சமகால சூழலில் இளையோர் எதிர்நோக்கும் சவால்கள் எனும் தலைப்பில் நடைபெற்ற கருத்தமர்வில் 42 இளையோர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கூமாங்குளம் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. வவுனியா மறைமாவட்டத்தைச் சேர்ந்த வேப்பங்குளம் பங்கின் துணை ஆலயமாகிய கூமாங்குளம் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலி கடந்த 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை தலைமன்னார் பங்கு தந்தை அருட்பணி டெனி கலிஸ்டஸ் அடிகளாரின் தலைமையில் வேப்பங்குளம் பங்கின் பங்கு தந்தையும் வவுனியா மறைக்கோட்ட முதல்வருமாகிய அருட்பணி டெஸ்மன் ஆஞ்சலோ அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இத்திருப்பலியில் மகாரம்பை குளம் பங்கு தந்தை அருட்பணி ஞானராஜ் குரூஸ் அடிகளார், வவுனியா மத உவைத்த குளம் செபமாலை தாசர் சபை ஆசிரமத்தின் முதல்வர் அருட்பணி நிர்மலராஜ் அடிகளார், அருட்பணி டெனிஸ் அடிகளார், அமலமரை தியாகிகள் சபை அருட்பணியாளர்கள் ஆகியோரும் இத்திருவிழா திருப்பலியில் கலந்து சிறப்பித்தனர். வேப்பங்குளம் பங்கில் நற்கருணை ஆண்டவர் பவனி பக்தி பூர்வமாக நடைபெற்றது. கடந்த 15/6/2025 காலை வேப்பங்குளம் பங்கின் தாய் ஆலயமான வேப்பங்குளம் புனித சூசையப்பர் ஆலயத்திலிருந்து துணை ஆலயங்களில் ஒன்றான தவசிகுளம் ஆலயத்திற்கு விசுவாசத்தின் ஊற்றும் உறைவிடமுமான நற்கருணை ஆண்டவரை பவனியாக எடுத்து சென்று ஆசீர்வாதமான நிகழ்வு பங்கு தந்தை அருட்பணி டெஸ்மன் ஆஞ்சலோ அடிகளாரின் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த நற்கருணை பவனியில் பல இறை மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்து வரும் செய்தி சனி மாலை 6 மணிக்கு. வணக்கம்.